ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் சூப்பரான பருப்பு பாயாசம் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பை கருகிடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து அதே நெய்யில் நான் கொஞ்சமாக தேங்காயை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இதுவும் நல்லா நமக்கு சிவக்க வறுத்தெடுக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காயும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து அதே நெய்யில் நான் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துருக்கேன். இது நமக்கு பலூன் மாதிரி ஊதி வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், திராட்சையெல்லாம் நல்ல பலூன் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதே நெய்யில் நான் 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட கிராம் அளவுக்குன்னா 200 கிராம் இருக்கும். இதை நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதை நம்ம 2-3 நிமிஷம் வறுத்தாலே போதும். கலர் மாற தேவையில்லை, நல்லா வறுபட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம இது கூட இனி தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். பாசிப்பருப்பு வேகிற நேரத்தில் நாம் வேறு பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு ஜவ்வரிசி வேணும். நான் 1/4 கப்பு ஜவ்வரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சு செஞ்சோன்னா ஜவ்வரிசி சீக்கிரமாகவே வேகும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. கண்ணாடி பதம் வந்துடுச்சு. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். இப்போ நமக்கு ஜவ்வரிசியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு வெல்லம் வேணும். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு துருவின வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். நமக்கு வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும், பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நமக்கு தேங்காய் பால் வேணும். நான் இன்றைக்கி 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரைச்செடுத்த தேங்காயை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு காட்டன் கிளாத்லேயும் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பாலும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. நமக்கு 1லேருந்து 1.5 கப்பு பால் போதும். இப்போ நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு நல்லா வந்துருச்சு. இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மசித்தோன்னா நமக்கு ஈஸியாக மசிஞ்சிடும். இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, தேங்காய்பால், வெல்லம் எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோன்னா நமக்கு பாயாசம் ரெடி ஆகிடும்.
அடுத்து அதே குக்கரில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி, அதை நம்ம அப்படியே தண்ணியோடவே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம இதில் வடிகட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா நமக்கு இனிப்பு சுவையை எடுத்து காட்டும், அதுக்காகத்தான். சேர்த்துட்டு அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நாம் பிழிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது நமக்கு 1-2 கொதி வந்தாலே போதும். நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டி ஆகிடும். நம்ம இப்போ சாப்பிட்டோன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். நம்ம இது கூட வாழைப்பழம் அப்பளம் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.